மேஷ ராசி நேர்களுக்கு இந்த சூரிய பயிற்சி எப்படி இருக்குன்னு சொல்லி பொருளாதாரம் இது வரைக்கும் தடையா இருந்துச்சுப்பா. என்ன எதுக்கு இந்த தொழில் நான் பண்றேனே தெரில. ஏன்னா ஏதாவது ஒரு வகையில தடை வருமானம் எனக்கு வந்து திருமணம் ஆகலை, திருமணத்திற்கு உண்டான வரன் பார்த்துக்கிட்டே இருக்கும், தடையாயிக்கிட்டே இருக்குது, என்ன பண்ணணும்னு தெரியல. அந்த ஆசைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால இதெல்லாம் நடத்த முடியுமா, இதெல்லாம் நம்மளுக்கு நடக்குமான்னு சொல்லி நம்ம யோசிப்போம் இல்லையா. இந்த பதிவை பார்த்துட்டு மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆர்த்தி விலாக் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். நம்மளுடைய விலாக் மூலமாக நிறைய ஜோதிட ஆலோசகர்களை தொடர்ந்து நம்ம வந்து சந்திச்சுட்டு வரோம். அவங்களுடைய அந்த ஜோதிட கணிப்புகளின் மூலமாக உங்கள் வாழ்க்கைக்கு வெளிச்சம் ஏற்படுத்துவதற்கான வழிகளை நம்ம ஏற்படுத்திட்டு வரோம். இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்களும் ஒரு ஜோதிட ஆலோசகர் இருப்பினும் எனக்கு மக்களுக்கு வழிகாட்டுவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் தேடிட்டு இருக்கீங்கன்னா நிச்சயமாக ஆர்த்தி விலாக் மூலமாக நீங்கள் பங்கெடுக்க முடியும். உங்களை கலந்துரையாட உங்ககிட்ட பேசுவதற்கு நானும் ஆவலாக காத்துட்ருக்கேன். உங்களுடைய இந்த ஜோதிட வல்லமையை மக்களிடம் கொண்டு போய் செலுத்துவதற்கு ஆர்த்தி விலாகும் தயாராக இருக்குது. டிஸ்பிளேல வரக்கூடிய எண்ணுக்கு நீங்கள் அழைப்பை ஏற்படுத்திங்கன்னா உங்களை நாங்கள் தொடர்பு கொண்டு அனைத்து விவரங்களையும் உங்களுக்கு நாங்கள் வழங்க தயாராக இருக்கோம். விஜே ஆர்த்தி விலாக் நேயர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் யோக பிரபாவின் அன்பான வணக்கங்கள். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சூரிய பயிற்சி. அதாவது கிரகங்களின் முதல் தலைவன் யார் சொல்லுவோம்னா நம்ம சூரிய பகவானை தான் சொல்லுவோம். அந்த சூரிய பகவான் ஒவ்வொரு மாதத்திலுமே பார்த்திங்கன்னா பயிற்சி ஆகிறார். ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அப்படி பயிற்சி ஆகும்போது ஒவ்வொரு ராசிக்கும் சில மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்தி தராரு. முதல்ல வந்து பொதுவாகவே இவர் என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்குறாருன்னு பார்த்தீங்கன்னா, அரசு சம்மந்தப்பட்ட அனைத்து முடிவுகளுக்கும் ஒரு பெரிய காரணம் யாருன்னு தெரியுமா, நம்ம சூரிய பகவான் தான். ஏன்னா அரசுக்கு, அரசு வேலைக்கு எல்லாத்துக்குமே ஒரு காரகர் இவர். அப்படி இருக்கிற ஒரு அரசுக்கு, அரசு வேலைக்கு அனைத்துக்குமே காரகர் நம்ம சூரிய பகவான். ஸோ இந்த டைமில் இந்த மாதம் அதாவது முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி தான் சூரிய பகவான் வந்து நம்ம கடகராசிலேருந்து சிம்ம ராசிக்கு வராரு. அப்படி வரும்போது முதல்ல அவர் என்ன மாதிரியான பொதுவான ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு அப்படின்னா, அரசு சம்மந்தப்பட்ட சில முக்கிய முடிவுகள் எடுக்கப்படக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்குது. அரசு சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா பெண்டிங் ஆகி, பொதுவாக ஒரு பாலம் கட்டுறதா இருக்கட்டும், இல்லை எந்த ஒரு குடிநீர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைன்னு சொல்லி நிறைய பிரச்சனைகள்லாம் பொதுவான பிரச்சனைகளாக இருக்கும். அந்த பிரச்சனைகளுக்கு அனைத்துக்குமே ஒரு முடிவுக்கு வரக்குண்டான அமைப்பை இந்த மாத தொடக்கத்திலேருந்தே பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா இது எல்லாமேவும் சூரிய பகவானுடைய காரகனால அரசு சம்மந்தப்பட்ட எந்த ஒரு முடிவுமேவும் ஒரு தடையாக நிற்கக்கூடாது, அதை முடிச்சிருவோங்கிற ஒரு ஆட்டோமேட்டிக்காக அந்த சூரிய பகவானுடைய ஆற்றல்னால முடிச்சிருவாங்க. இன்னொன்று புதிய முடிவுகள், புதிய மாற்றங்கள் கொண்டு வருவாங்க. புதிய நிறையா விஷயங்களில் வந்து நம்ம ஆச்சரியப்படும் வகையான நிறைய மாற்றங்களை இந்த மாதத்தில் நம்ம பார்க்கலாம். பொதுவான ஒரு காரகத்தை வச்சு என்ன பலன்கள் சொல்லி பார்த்துட்டோம். இது ஒவ்வொரு ராசியும் என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்குறாரு. முதல்ல வந்து சூரிய பகவானுக்கு ஒரு பார்வை, அவர் வந்து 7ஆம் பார்வையாக பார்ப்பார். இப்போ சிம்மராசியில் இருக்கார் அப்படின்னா அவருடைய 7ஆம் பார்வையாக கும்பராசியை பார்ப்பார். அப்படி அவர் பார்க்கும்போது ஒவ்வொரு ராசிக்கும் மாறுபடும். அதாவது என்னென்ன பாவகங்கள்னு சொல்லி மாறுபடும். மேசராசிலேருந்து மீனராசி வரை அந்த மாதிரியான ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்குறாரு, எதில் கவனமாக இருக்கணும்னு சொல்லி சொல்கிறாரு அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் என்ன மாதிரியான வாழ்வியல் பரிகாரம் நல்லாயிருக்கும், இல்லை என்ன மாதிரியான வழிபாடு பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றியும் முழுசாக பார்க்கலாம். தொடர்ந்து பதிவை பார்த்துக்கிட்டே வாங்க. இந்த சூரிய பயிற்சியில் நம்ம மெயினாக ஒரு விஷயம் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ராசினருக்குமே வந்து பார்த்திங்கன்னா சில உறவுகள்கிட்ட இருந்து விலகி இருக்க வேண்டிய அவசியம் இந்த சூரிய பயிற்சியில் இருக்குது. அது என்ன உறவு, எதனால் அப்படிங்கிற விஷயத்த மட்டும் தொடர்ச்சியாக நம்ம பார்த்துக்கிட்டே வருவோம். பதிவு ஃபுல்லாக பாருங்கள். மேச ராசி நேர்களுக்கு இந்த சூரிய பயிற்சி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துடலாம். மேச ராசியிலேருந்து பார்த்திங்கன்னா 5ஆம் வீட்டு அதிபதியாக நம்மளுடைய சூரிய பகவான் சிம்மத்தில் இருக்கார். அப்படி இருக்கும்போது அவர் வந்து 7ஆம் பார்வையாக 11ஆம் வீட்டை பார்க்குறாரு. என்ன மாதிரியான மாற்றத்தை மொதல் கொடுப்பாருன்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, அதாவது லாபஸ்தானம், நம்ம 11ஆம் வீடுங்கிறது லாபஸ்தானம். ஸோ தொழில் பொருளாதாரம் அளவில் வேலையில் ஒரு நல்ல ஒரு வருமானத்தை ஏற்படுத்தி தராரு. பொருளாதாரம் இது வரைக்கும் தடையாக இருந்துச்சுப்பா, என்ன எதுக்கு இந்த தொழில் நான் பண்ணுறேனே தெரில, ஏன்னா ஏதாவது ஒரு வகையில் தடை வருமானத்தில் நான் ஏதாவது இதுக்கு முன்னாடி பார்த்ததை விட ஒரு 5% கூட என் கையில் வர மாட்டேங்குது அப்படின்னு நிறைய விஷயமா இருக்கட்டும், இல்லை ஷேர் மார்க்கெட்டிங் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க, இல்லை ஏதாவது ஒரு ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறாங்க அதில் நஷ்டமாயிருச்சு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறவங்களுக்கு இந்த டைம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பொருளாதார நிலையை அதிகப்படுத்துகிறாங்க. அதுவும் யார் மூலமாக இருக்குன்னா அவங்களுடைய மூத்த சகோதரர் மூலமாக அவங்களுக்கு ஒரு பெரிய ஆதாயமும், அவங்க ஏதாவது இவங்க ஒரு கஷ்டத்தில் இருக்காங்க, மேசராசினியர்கள் ஏதாவது ஒரு கஷ்டத்தில் இருக்கீங்க அப்படின்னா
உங்களுக்கு உங்களை கை தூக்கி விடுறதுக்கு உங்களுடைய மூத்த சகோதரர் பக்கபலமாக இருக்க போகிறாங்க இந்த காலகட்டத்தில். மெயினான விஷயமே அதுதான். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தை வச்சு பார்க்க போகிறோம். குடும்பத்தில் வந்து மெயினாக கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமை அதிகரிக்கும். இது எனக்கு வந்து திருமணம் ஆகலை, திருமணத்திற்கு உண்டான வரன் பார்த்துக்கிட்டே இருக்கும், தடையாகிக்கிட்டே இருக்குது, என்ன பண்ணணும்னு தெரியலன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் திருமணத்திற்கு உண்டான ஒரு அடிப்படை முயற்சி ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அதாவது எனக்கு வந்து வரன் பார்க்குறதுக்கே யாருமே கிடையாது, நானாக பார்க்கணும், ஏதாவது ஒரு விஷயம் சொல்லி ஏதாவது ஒன்று தடங்கள் ஆகிக்கிட்டே இருக்குது. ஆனால் உங்களை தேடி வரன் வரதுக்கு உண்டான அமைப்பு நிச்சயமாக இருக்குது. அதனால் இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு திருமணத்திற்கு உண்டான அமைப்பையும் ஏற்படுத்தி தருது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 5ஆம் வீடு நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பூர்வ புண்ணியம் சொல்லலாம், குலதெய்வத்தை சொல்லலாம். ஸோ குலதெய்வத்தோட அருள் உங்களுக்கு பரிபூரணமாக இருக்குது. எந்த ஒரு முக்கியமான காரியம் தொடங்குறீங்க, இல்லை எந்த ஒரு செயல்படுத்துறீங்க, எதுனாலும் சரி உங்களுக்கு உங்களுடைய குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் பரிபூரணமாக இருக்குது. அதை மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டாலே போதும். வேற எந்தவித ஒரு பயமோ எந்தவித ஒரு தயக்கமுமே நீங்கள் யோசிக்கவே வேண்டாம். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய நிறைய ஆசைகள் வந்து நிறைவேறக்கூடிய அமைப்பு இருக்குது. அந்த ஆசைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் இதெல்லாம் நடத்த முடியுமா, இதெல்லாம் நம்மளுக்கு நடக்குமான்னு சொல்லி நம்ம யோசிப்போம் இல்லையா, அது எல்லாமே நீங்கள் நடத்திடுவீங்க, அது எல்லாத்தையுமே நீங்கள் பண்ணிடுவீங்க. அப்பா நம்மளுடைய ஆசைகள், அதாவது இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்காக ஒன்று சொல்லுவாங்க, என்னோட பக்கெட் லிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க சில பேருங்களா, இப்போ உள்ள ஜென்ரேஷன் சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு இருக்கிற அந்த பக்கெட் லிஸ்ட்டில் உள்ள ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு ஆசைக்கு உண்டான எல்லா விஷயத்தையுமே நீங்கள் பண்ணக்கூடிய அமைப்பு நிச்சயமாகவே இருக்குதுங்க. ஓகேங்களா? இதில் முக்கியமாக நம்ம என்ன சொன்னோம், கண்டிப்பாக ஒரு உறவுகிட்ட இருந்து விலகிருங்க. அது எந்த உறவு நம்ம மேசராசி நேயர்களுக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா அவங்களோட குழந்தைகள்கிட்ட இருந்து. அதாவது குழந்தைகள்கிட்ட இருந்து அப்படின்னா மொத்தமாக ஒதுங்கிருங்க, விலகி வெளியில் போங்க அப்படின்னு சொல்லலை. அதாவது அவங்கள்ட்ட எந்த ஒரு விஷயத்தையுமே பேசும்போது கவனமாக பேசுங்க. இல்லை அவங்க ஏதாவது ஒரு விஷயம் ரொம்ப கொஞ்சம் கோவமாவோ இது பண்ணுற மாதிரி நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா அவங்கள்ட்ட அதை காமிக்காமல் கொஞ்சம் விலகிருங்க. அதுதான் நல்லது, உங்களுக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கும் நல்லது. தேவையில்லாத ஒரு வார்த்தைகள், ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 7.5 சனி நடக்குது. ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் கோபத்தில் பேசியோ இல்லை உங்களுக்காக ஏதாவது ஒரு விஷயம் அவங்க பண்ண போய் அதுவும் அவங்களுக்கு ஒரு பிரச்சனையாகி அவங்களுடைய ஃப்யூச்சருக்கு ஸ்பாயில் பண்ணுற மாதிரியான ஏதாவது ஒரு விஷயம் நடக்கக்கூடிய அமைப்பு வர்றதுக்கு முன்னாடி எச்சரிக்கையுடன் இருங்க. அதுதான் நான் சொல்கிறது. அதனால் கவனமாக இருங்க. தன்னுடைய குழந்தைகள்கிட்ட இருந்து கொஞ்சம் விலகிருங்க. எந்த ஒரு விஷயத்தையும் உங்களுடைய மனசில் உள்ள எந்த ஒரு விஷயத்தையும் கோபம் ஆத்திரம் எதுனாலும் சரி உங்கள் குழந்தைகள்கிட்ட வந்து திணிக்காதீங்க. உங்கள் குழந்தைங்க முன்னாடி காமிச்சிக்காதீங்க. அதாவது ஏதாவது ஒரு யாராவது உங்களை திட்டாங்க செஞ்சுட்டாங்கன்னா நீங்கள் ஃபீல் பண்ணி அவங்க முன்னாடி அழுதிங்கன்னு நினச்சிக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து அது ஒரு நெகட்டிவாக பதிஞ்சிரும். நம்ம அப்பாவோ நம்ம அம்மாவோ அழுகிறாங்க, ஃபீல் பண்ணுறாங்க, அவங்கள்ட்ட போய் சண்டை போடணும் கேட்கணுங்கிற ஒரு எண்ணம் வந்துடும். ஸோ நீங்கள் தயவு செய்து அவங்கள்ட்ட இருந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து நீங்கள் விலகி இருக்கிறது ரொம்பவே நல்லது. அதுதான் ரொம்ப பெஸ்ட்டும் கூட. உங்களுடைய குழந்தைகளுடைய ஃபியூச்சருக்கு எந்த ஸ்பாயில் ஆகக்கூடாது, அதனால் சொல்கிறேன். சரி, இதில் வாழ்வியல் பரிகாரம் நம்ம என்ன பண்ணலாம்? முதல்ல வந்து ஒரு வாழ்வியல் பரிகாரமாக நான் சொல்கிறது, தயவு செய்து தந்தையை மதியுங்கள். நிறைய பேர் ரெஸ்பெக்ட் கொடுக்கீங்க, ஆனால் சில பேர் ரெஸ்பெக்டே கொடுக்க மாட்டாங்க. ஒரு ஒரு நார்மலாக ஏதாவது ஒரு விஷயம் பேசினா கூட அவங்கள்ட்ட பர்மிஷன் கேட்குறதோ இன்ஃபர்மேஷன் பண்ணுறது எதுவுமே கிடையாது. சரியா? நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் அவங்கள்ட்ட எவ்வளோ தூரம் ரொம்ப கெஞ்சுறது, அதாவது ரொம்ப இறங்கி போய் பேசுகிறது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் பண்ண மாட்டீங்க. என்ன நார்மலாக இருப்பீங்க. அதே மாதிரி மூஞ்சி தூக்கிட்டு அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது, நார்மலாக இருப்பீங்க. அந்த மாதிரி இல்லாமல் அவங்களோட ஆசீர்வாதம் வாங்குங்க. இதில் வாழ்வியல் பரிகாரம் இது ஒன்று தான். என்ன வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள், ஆதித்ய கிருதயம் படியுங்க. இது 2ம் பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். ரொம்ப அற்புதமாக விளக்கங்களை நமக்காக கொடுத்துருக்காங்க. நான் மீண்டும் உங்களுக்காக சொல்கிறேன், அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து ப்ரைவசியாக தனித்துவமாக உங்களுக்குன்னு கன்சல்ட்டிங் எடுக்கணும் அப்படின்னா ஆன்லைன் கன்சல்டேஷன் தயாராக காத்துட்ருக்கு. டிஸ்பிளேல இருக்கக்கூடிய அந்த எண்ணுக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கான வழிகாட்டுதல் நிச்சயமாக கிடைக்கும். இந்த மாதிரி நல்ல நல்ல ஆன்மீக தகவல்களோடு ஜோதிட ரீதியான பரிகாரங்கள் வழிபாட்டு தலங்களோடு மீண்டும் உங்களை ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் நாங்கள் சந்திச்சுக்கிட்டே இருப்போம். இந்த பதிவை உங்கள் அன்பின் மூலமாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இந்த பதிவை பார்த்துட்டு மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.